ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ரொமாலியா ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே சாஃப்ட்னஸோட நல்ல சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போது ரொமாலியா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ ரொமாலியா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொமாலியா ரொட்டி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் போல் மைதா மாவு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இதோடவே ஒரு 3/4 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். முழுசாகவே மைதா மாவில் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், அதுக்காக தான். இப்போ கோதுமை மாவையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து சர்க்கரையும் உப்பும் நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுருவோம். இப்போ சர்க்கரையும் உப்பும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை சேர்த்து ஒன்றா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மைதாவும் கோதுமை மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற உப்பு சர்க்கரை தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவோட கலந்துட்டேன். இப்போ இதோடவே பால் ஊற்றி நம்ம பிசைய போகிறோங்க. நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. தேவைப்படுற அளவுக்கு பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 கப் போல் பால் நான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ 1 கப் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் பாதி தண்ணி பாதினும் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இல்லைன்னா முழுசாக பால்லையே கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாலும் 1 கப் போல் தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி பாலோ தண்ணியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சேர்த்துருக்கிற ஆயிலெல்லாம் ஃபுல்லாக மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு ரொமாலியா ரொட்டியும் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி 10 நிமிஷம் போல் மாவு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். மாவு காயாமல் இருக்கட்டும். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருவோங்க. ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு ஒரு 1 மணி நேரம் போல் ஊறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. மாவு நல்லாவே ஊறியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கை வச்சாலே அப்படியே இறங்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம தேவையான உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். மாவை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பெரிய உருண்டையாக நம்ம எடுக்காமல் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு சரியாக ஒரு 14 உருண்டை போல் எனக்கு கிடச்சிதுங்க. நான் இப்போ எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு உருண்டையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களால் எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சன்னமாக தான் தேய்ச்சி எடுக்கணும். மாவு ஒட்டிட்டு வரும்போது லைட்டாக வரமாவை தூவி விட்டு நல்லா சன்னமாக இழுத்துக்கலாம். நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கறனால இழுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். இப்போ பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சி எடுத்து நம்ம ரொமாலியா ரொட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்மளோட கையெல்லாம் தெரியணும், அந்த அளவுக்கு லேசாக நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக தேய்ச்சாதான் நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான ரொமாலியா ரொட்டி கிடைக்கும். இப்போ ரொமாலியா ரொட்டி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை கவுத்தி போட்டிருக்கேங்க. ஸ்டவ் ஃபுல்லாக ஆனில் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கடாயோட பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். பேக் சைடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலேயே கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் கலந்த தண்ணி நம்ம தெளிக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு அதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த உப்பும் தண்ணியும் தெளித்து நம்ம கடாயை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம்.
ரொட்டி போடுற கடாய் வந்து நல்லா கனமான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. லேசாக இருக்கிற கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொட்டி போட்டோன்னே லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கனமான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ரொட்டி போட்டு எடுக்க போகிறோம். இந்த மெத்தட் பண்ணுறனால உப்பும் தண்ணியும் தெளிக்கிறனால நமக்கு ரொட்டி போட்டு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நல்லா உப்பு தண்ணியை தெளித்து விட்டுட்டேங்க. கடாயும் நல்லா சூடாயிருக்கு. இப்போ நம்ம வந்து ரொட்டியை போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த ஹீட் ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. பெரிய ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வடைச்சட்டிக்கு பின்னாடி போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து உடனே ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக நிறம் மாதிரி வரும்போது டக்குன்னு நீங்கள் வந்து வெளியே எடுத்துடணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப நேரமாக போட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா ரொட்டி வந்து நம்ம ரொம்ப லேசாக தேய்ச்சிருக்கிறனால சீக்கிரமாகவே கிறிஸ்பி ஆகிடும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ருமாலியா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டு உடனேவே ஒரு ஹாட் பாக்ஸில் டவல் போட்டு டவல்குள்ளே இந்த மாதிரி ரொட்டியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ருமாலியா ரொட்டி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தான் நீங்கள் அழுத்தி கொடுத்தாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் இன்னைக்கு பன்னீர் கிரேவியோட நம்மளோட ருமாலியா ரொட்டி வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டான ருமாலியா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பர் சாஃப்டான ருமாலியா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.